நல்லது. இந்த மதிய நேரத்துக்காய் எல்லாம் வல்ல கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இயற்கை அனர்த்தத்தின் நிமித்தமாக நீங்கள் இங்கே வந்து அகதிகளாக இருக்கிற குறித்து நாங்கள் மிகவும் வேதனைப்படுகிறோம். இருந்தும் கூட உங்களோட படுகிற கஷ்டங்கள், உங்களுடைய தேவைகளை நாங்கள் கவனத்தில் கொண்டு இந்த நாளிலும் மதிய உணவை வழங்குவதற்கு எங்களுக்கு கடவுள் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நாங்கள் அவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, இது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. இது வந்து உண்மையிலேயே நாங்கள் செய்ய எவ்வளவோ எங்களுக்கு ஆசை இருக்குது. உங்களுக்கு செய்யணும், ஏழை எளிய மக்களுக்கு செய்ய வேணும்னு சொல்லி எங்களுக்கு நிறைய வாஞ்சைகள் இருக்கிறது. ஆகவே இந்த காரியங்களை செய்த மஞ்சுளாமா குடும்பத்துக்காய் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றை கவனத்தில் கொள்ளுங்கள். இன்று இவ்வாறான துக்ககரமான இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவது வளமை. இங்கே மாத்திரமல்ல, உலகம் முழுக்க இருக்கிற நாடுகளில் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும். ஆனால் இப்போ இன்றைக்கி இலங்கை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட இப்போ 600 பேர் அளவில் இன்றைக்கு இறந்துருக்கிறாங்க. இந்த 600 பேர் இறந்த வீடுகளை போய் பார்த்தால் மிகவும் வேதனைக்குரிய விடயமாக இருக்கும் அவங்கள பார்க்குறதுக்கு. அதே இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்களோட நிலைமைகள் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி. உங்களோட குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு அப்படி நடந்திருக்கும்னு சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எப்படி உங்களோட மனநிலை இருக்கும்னு சொல்லி. அப்போ இந்த பூமியில் பிறந்த எல்லா மனிதர்களுமே ஒரு நாள் இறப்பது நிச்சயம். ஆனால் இறந்தா பிறகு போகிற 2 இடம் இருக்குது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஹலோ, நான் சொல்ல வழங்குதா? செத்தா பிறகு போகிற உங்களுடைய ஆன்மா போகிற 2 இடம் இருக்குது. அந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் நீங்கள் போகலாம். அதில் ஒன்று பரலோகம், இன்னும் ஒன்று நரக லோகம் என்று சொல்லி பார்க்கிறோம். நரகம் என்பது நெருப்புகள் நிறைந்த தண்டிக்கப்படுகிற ஒரு இடம். பரலோகம் என்பது எந்த பசி, பட்டினி, துன்பங்கள், வேதனை, கஷ்டம், கண்ணீர், சண்டைகள், பிரிவினைகள், வறுமைகள் எதுவுமே இல்லாத மகிழ்ச்சியான கடவுளோடு கூட இருக்கிற ஒரு இடம்தான் எது? பரலோகம் என்பது. சரி, இப்போ இந்த பரலோகத்துக்கு யார் போகிறார்கள், நரகத்துக்கு போகிறார்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தால், உலகத்தில் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் பாவம் மன்னிப்பு இல்லாமல் இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள். ஆகையினால தான் நம்மை படைத்த கடவுள் இயேசு என்னும் பெயரில் இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்து 2000 வருட காலம். ஏன் அவர் வந்தார்னு சொல்லி சொன்னால், இந்த பாவிகளாக இருக்கிற பாவம் செய்த எல்லா மக்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி பாவ மன்னிப்பை கொடுத்து பரலோகத்தில் அவருடைய பிள்ளைகளாக சேர்த்து கொள்வதற்குத்தான் கடவுள் இயேசுங்கிற பெயரில் இந்த பூமிக்கு வந்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இயேசு என்னுடைய பாவத்தில் மன்னிச்சிட்டார், ஆகவே நான் பரலோகம் போவேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா? இல்லை. அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. இலங்கையிலிருந்து இன்னும் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் பல தேவைகள் இருக்கு நிறைவேற்றுவதற்கு. பாஸ்போர்ட் எடுக்கணும், விசா எடுக்க வேணும், அதற்கான காரணங்களை காட்ட வேணும், இப்படி பல இருக்குது. அப்போ இந்த பூமியில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு போவதற்கு இப்படி பல தேவைகள் இருக்குன்னு சொல்லி சொன்னால், பரலோகம் போவதற்கு எவ்வளவு தேவைகள் இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். சிம்பிளான விஷயம் என்னது? முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கணும். 2வது, அவரை நாங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேணும். 3வது, அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணும். 4வது, அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேணும். அப்படி வாழ்கிற மக்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு இடம்தான் திருச்சபை என்கிற சபை அல்லது சர்ச். இப்போ இந்த விடயத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் படுகிற கஷ்டத்துக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு காரணம் உங்களுடைய பாவம், பரம்பரை பாவம், நீங்கள் செய்த பாவம்னு சொல்லி பல இருக்குது. இப்போ இதில் இந்த பாவத்திலிருந்து என்னென்ன காரியங்கள் நீங்கள் பாதுகாக்கப்பட்டாலும் தப்பித்தாலும் இந்த பாவ தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆகவே பாவம் என்றால் என்ன? பொய், களவு, பெருமை, பொறாமை, எரிச்சல், விபசாரம், வேசித்தனம், கொலைகள், அநீதிகள், அக்கிரமங்கள், ஊத்த பேச்சு, கெட்ட வார்த்தைகள், பீடி, சிகரெட், கள்ளு, சாராயம், புகைத்தல், போதை வஸ்துக்கள், இவைகள் எல்லாமே தீமையான காரியங்கள்.
இதை விட இன்னும் 75 விதமான பாவங்களை பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் வெளியில் வந்தால்தான் பரலோகம் போகலாம். இயேசு என்ன செய்கிறார்? அந்த பாவியான மனிதனை அவர் வெளியில் கொண்டு வர விரும்புகிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்? எங்களோட உள்ளத்தை அவருக்கு கொடுக்க வேணும், அவரை விசுவாசிக்க வேணும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் விடுதலை பெறுகிறோம். இன்றைய நாளில் எங்கள் சர்ச்சில் இருந்து பல மக்கள் வந்து இந்த சமையல் காரியங்களில் ஈடுபட்டார்கள். அவங்களாம் முன் வந்து இந்த காரியங்களை செய்தார்கள். அவர்கள் எல்லாரும் முந்தைய பல பல இடங்களில் வாழ்ந்தவர்கள், பாவ வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அதில் ஒரு ஆள் தான் இந்த ஊரை சேர்ந்த எங்களுடைய மூப்பராகிய தவமணியும். அப்போ இவர்கள் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளே வந்ததுனால தான் இப்படியாப்பட்ட ஒரு சேவைகளை செய்யவும் மனுஷர்களாக வாழ்கிறாங்க. பெரிய பணக்கார கோடீஸ்வரர் இல்லை, ஆனால் மனுஷர்களாக வாழ்கிறாங்க. கடவுள் அவருடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்திருக்கிறார். சரி, இந்த வேளையில் நாங்கள் ஜெபம் செய்வோம். இந்த ஆகாரத்தை ஆசீர்வதித்து நான் சொன்ன வார்த்தைகளை கவனத்தில் கொள்ளுங்கள். இயேசுவை விசுவாசிங்கள். உங்களுக்கு மேலதிகமாக ஏதாவது தெரிந்து கொள்ள வேணுமென்றால் சகோதரன் தவமணி இருக்கிறார், தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான நாங்கள் கடவுளுடைய பக்கமும் வேறு காரியங்கள் கூடாகவோ உங்களுக்கு நாங்கள் வழிநடத்துதலை வழிகாட்டலை கொடுக்கலாம். ஜெபம் செய்வோமாக. கண்களை மூடுவோம். சர்வலோகத்தையும் படைத்தான எங்கள் நல்ல ஆண்டவரே இயேசு சுவாமி, ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த டைனாவத் என்றான தேயிலை தோட்டத்தில் இருக்கிற மக்கள் அகதிகளாக இந்த பாடசாலையில் இருக்கிற இவர்களை சந்திக்க, இவர்களுக்கு ஒரு நேரம் ஆகாரத்தை கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரயாசப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, விசேஷமாக இந்த இடத்துல இருக்கிற எல்லா மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தோடு வாழ்ந்து செத்துப்போன நரகம். ஆண்டவராகிய இயேசுவே, நீங்க வந்தீங்க பாவிகளாகிய இவர்களை எங்களை மாற்றி நல்வழிப்படுத்துவதற்கு, பரலோகம் சேர்ப்பதற்கு, உங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற மக்களுக்கு அந்த பாக்கியத்தை நீங்கள் கொடுக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த மக்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்படியாய் நாம் ஜெபிக்கிறோம். தொடர்ந்தும் இதற்கு பொருளாதார உதவிகளை செய்த மஞ்சுளாம்மா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப சாப்பாட்டு திறங்க பார்ப்போம்.